எழும்பூரில் இருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் ஜெரி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இந்த விவரங்கள் பதிவு மரிதா. வணக்கம். சென்னை மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. பயோ சிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சேத் பட்டேல் இன்று பார்வையிட்டு வருகிறார். இந்த பயோ சிஎன்ஜி மையம் நகரத்தில் இருக்கக்கூடிய தினம் உருவாகும் மக்கும் கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. வீடுகள், காய்கறி சந்தைகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்படும் உணவு கழிவுகள், காய்கறி மற்றும் பழக்கழிவுகள் உள்ளிட்ட உயிரியல் கழிவுகள் முதலில் தரம் பிரிக்கப்பட்டு பிளாஸ்டிக் மற்றும் மக்காத பொருட்கள் அகற்றப்படுகின்றன. அதன் பிறகு காற்று புகாத சிறப்பு தொட்டிகள்ல நுண்ணுயிர்களினுடைய உதவியுடன் இந்த கழிவுகள் மக்க வைக்கப்படுகிறது. இந்த செயல்முறையில உருவாக்கும் பயோகேஸ் பல்வேறு கட்ட சுத்திகரிப்புக்கு பிறகு உயர்தர பயோ சிஎன்ஜியாக மாற்றப்படுகிறது. இந்த எரிவாயு வாகன எரிபொருளாகவோ அல்லது தொழிற்சாலைகள் மற்றும் பிற தேவைகளுக்கும் பயன்படுத்த இருக்கிறது. மேலும் இந்த செயல்முறைக்கு பிறகு கிடைக்கும் எச்சங்கள் உயர்தர உயிர் உரமாக மாற்றப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்கும் வழங்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி கழிவிலிருந்து வளம், அதாவது வேஸ்ட் டு வெல்த் என்ற கொள்கையை முன்னிறுத்தி மக்கும் கழிவுகளை எரிசக்தியாக மாற்றும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலமாக குப்பை கிடங்குகளுக்கு செல்லும் கழிவுகளினுடைய அளவு குறைவதோடு சுற்றுச்சூழல் மாசும் கட்டுப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக பார்க்க வேண்டும் என்றால், சென்னை மாநகரில் உருவாகும் திடக்கழிவுகளை அறிவியல் முறையில் நிர்வகிப்பதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் பெருங்குடி, கொடுங்கையூர் உள்ளிட்ட குப்பை கிடங்குகள்ல சேரும் கழிவுகளின் அளவு குறையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் கழிவுகள் அழுகுவதால வெளியேறும் மீத்தேன் உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்களினுடைய உமிழ்வும் குறைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் போன்ற புதைப்படிவ எரிபொருளுக்கு மாற்றாக புதுப்பிக்கத்தக்க மற்றும் சுற்றுச்சூழல் உகந்த எரிபொருளை உருவாக்கும் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக கார்பன் உமிழ்வு குறைந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சி இந்த திட்டத்தில் பங்களிப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் உயிரியல் கழிவுகளில் இருந்து கிடைக்கும் உயிர் உரம் இயற்கை விவசாயத்திற்கு ஒரு உதவியாக இருக்கிறது. அத்தோடு மேலும் வணிக நிறுவனங்கள்ல மக்கும் மற்றும் மக்காத கழிவுகள் மூலத்திலேயே பிரித்து சேகரிக்கும் பழக்கத்தையும் ஊக்குவிப்பதன் மூலமாக மக்கள் பங்களிப்புடன் கூடிய நிலையான கழிவு மேலாண்மை முறையையும் மாநகராட்சி இந்த திட்டத்தின் மூலியமாக உருவாக்க முயல்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது திடக்கழிவுகளை வெறும் குப்பையாக மட்டும் பார்க்காம அதில் இருக்கக்கூடிய மதிப்புமிக்க எரிசக்தி மற்றும் உயிர் உரமாக மாற்றி தூய்மையான, பசுமையான மற்றும் நிலையான சென்னை பெருநகரை உருவாக்கும் நோக்கில சென்னை மாநகராட்சி இந்த பயோ சிஎன்ஜி திட்டத்தை முன்னெடுத்து வராங்க. இந்த திட்டத்துல செயல்பாடுகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வு நகரின் கழிவு மேலாண்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல சென்னையில பொறுத்த வரைக்கும் இந்த பயோகேஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 நிறுவனங்கள் 3 இடங்கள்ல செயல்படுகிறது. 2 நிறுவனங்கள், அதாவது சேத்பட்டில் ஒன்று இயங்குகிறது மற்றும் சென்னை புறநகரிலும் 2 நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல இதனை இன்னும் மேம்படுத்தும் விதமாக முதலமைச்சர் நேரிலே ஆய்வு செய்து வருகிறார். அதுல குறிப்பாக மக்கும் கழிவுகள்ல காற்றில்லா நொதித்தல் அறிவியல் முறையில பதப்படுத்தப்படுது. இது எப்படி செயல்படுது, இதனுடைய செயல்முறைகளை பொறுத்து பார்த்தோம்னா, முதல்ல மக்கும் கழிவுகள் நன்றாக அரைக்கப்பட்டு கலவையா மாற்றப்பட்டது. அந்த கலவையை ஆக்சிஜன் புகாத, அதாவது காற்று புகாத மூடிய தொட்டியில செலுத்தப்படும். அந்த தொட்டிகள்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் கழிவுகளை பல நாள் படிப்படியாக சிதைக்குது. இந்த செயல்முறையில மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கலந்த பயோகேஸ் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த பயோகேஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, ஈரப்பதம் மற்றும் பிற அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்படுது. அதிக அளவு மீத்தேன் கொண்ட பயோ சிஎன்ஜி தயாரிக்கப்படுது. இறுதியாக தொட்டியில எஞ்சிக்கூடிய கழிவுகள் உயிர் உரமாகவும் மாற்றப்பட்டு விவசாய பயன்பாட்டுக்கும் மாத்துறாங்க. இப்போ இதனுடைய முக்கிய பயன்களை நம்ம பொறுத்து பார்த்தோம்னா, நகர கழிவுகள் பயனுள்ள எரிசக்தியாக மாற்றுவதால குப்பை மேடுகளுடைய அளவு குறைகிறது. பொதுவாக நம்ம குப்பை கிடங்குகளை பார்த்தோம்னா மலை போல குவிஞ்சிருக்கும். அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய சூழல்ல இது போல இந்த பயனுள்ள இந்த நிறுவனங்களால
குப்பை மேடுகளுடைய அளவும் குறைக்கப்பட்டதா சொல்லப்படுது. மீத்தேன் வாயு கட்டுப்படுத்தப்படுறதால பசுமையுள்ள வாயு வெளியேற்ற முடியும் குறையதா சொல்றாங்க. டீசல், பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுக்கு மாற்றா சுத்தமான எரிபொருளும் இதுல இருந்து கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது. மாநகராட்சிகள்ல கழிவு மேலாண்மை செலவையும் இந்த நிறுவனங்களால குறைய உதவுகிறது. அதோட சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் துர்நாற்றமும் குறையுது. குப்பை கிடங்குகள்லாம் நம்ம குடியிருப்புகள் இருக்குது, அந்த வழியா நம்ம பயணம் பண்ணும்போது அதிகப்படியான அசுத்தமான காற்று வீசுறதால அங்க குடியிருக்க முடியலன்னு பல்வேறு புகார்கள்லாம் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல நிறுவனங்கள் மூலியமா நம்ம சுத்திகரிக்கும் பொழுது இந்த பயோகேஸ் எடுக்கிறதுக்காக துர்நாற்றமும் குறைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இதோட உயிர் உரம் கிடைக்கிறதால இயற்கையான விவசாயத்துக்கும் கொஞ்சம் ஊக்கம் அளிக்குது. நம்ம செயற்கையான உரங்கள் பயன்படுத்துறோம், அதனால நமக்கு ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு விவசாய பொருள் கிடைக்கிறதுல ஒரு நேச்சுரலான ஒரு வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது கிடையாது. இப்ப இந்த எச்சங்களை பயன்படுத்துறதால உயிர் உரத்தோட நம்ம விவசாயத்துக்கு ஊக்கம் அளிக்கிற ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கிறதால இந்த கார்பன் உமிழ்வு குறைந்து காலநிலை மாற்றத்தையும் எதிர்கொள்ள உதவுவதாகவும் சொல்றாங்க. உள்ளூர் அளவுல வேலை வாய்ப்புகளும் அதிகமாக்குறதாவும் நிபுணர்கள் இதன் மூலியமா தெரிவிக்கிறாங்க. சென்னை மாநகராட்சிக்கு கிடைக்கும் பல கிரேட்டர் சென்னை மாநகராட்சி போன்ற நகரங்கள்ல தினசரி உருவாகும் மக்கும் கழிவுகள் மற்றும் மக்காத கழிவுகளை பதப்படுத்தி இந்த சிஎன்ஜி கேஸ் உருவாக்குறாங்க. அதுதான் முதலமைச்சர் இதை ஊக்குவிக்கிற விதமா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.